ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டே இன் மை லைஃப் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லீவ் நாள். ஸோ இன்னைக்கு சைனீஸ் நியூ இயர்னால 2 நாள் வந்து உங்களுக்கு ஹாலிடே கிடைக்கும். ஸோ இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் மோஸ்ட்லி எல்லா கடைகளும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு போடுவாங்க, கெட் டுகெதருக்கு போவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன் நான் ஹாஸ்பிட்டலில் மெயினாக சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து எங்களுக்கு என்னோடய கிட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ நியர்பை ஹாஸ்பிட்டலில் போகலான்னா எல்லா ஷாப்ஸும் க்ளோஸு. நான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும், ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலாக ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு தான் நினச்சோம். ஆனால் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் க்ளோஸ் ஆகிடுச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு 4 ஹாஸ்பிட்டல் இருக்குது, 4மே வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ நிறைய கடைகள் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் வந்து பர்கர், இந்த மெக்டொனால்ட் அது மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எல்லா கடைகளும் இந்த க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்குறது, நார்மலாக யூட்டிலிட்டிஸ் வாங்குறது எல்லாமே வந்து க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ இவளுக்கு தான் வந்து ஃபீவர்னால் ரொம்ப ஹை ஃபீவராக இல்லாமல் ஒரு 37 டிகிரிலே வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. பகல்லாம் டே டைமில் ரொம்ப ஆக்டிவாக நல்லா இருப்பாள். ஆனால் நைட் டைம் ஆனான்னா அப்படியே வந்து ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வந்து டே டைமில் ஒரு மாதிரியும் நைட் டைம்லேயும் ஃபீவராக இருந்தது. ரொம்ப ஹெவி ஃபீவர்னால் நம்ம வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம். ஆனால் வந்து ஹெவி ஃபீவராக இல்லாமல் ஒரு லேசாக அந்த 37 டிகிரிலே வந்து மெயின்டைன் ஆனதுனால நான் வந்து ஏற்கனவே வீட்டில் வந்து பேராசிட்டமால்லாம் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் கொடுத்து தான் நாங்கள் வந்து அந்த 2 நாளும் வந்து ஓட்டினோம். ஏன்னா வந்து 2 நாளும் ஹாஸ்பிட்டல்ஸெல்லாம் க்ளோஸ் தான் இருந்தது. பாப்பாவும் வந்து நல்லா ஆக்டிவாக இருந்ததுனால, ஃபுட்டும் வந்து நல்லா எடுத்துக்கிறதுனால நான் ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டு போகலை. இருக்கிற மெடிசனே வந்து கண்டினியூ பண்ணேன். ஆனால் வந்து ஃபீவர் 2 நாளைக்குமே இருந்தது. அதுவும் நைட் டைம் வந்து நல்ல ஃபீவர், அதாவது 37 டிகிரிக்கு மேலே இருந்தது. இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் நியூ இயர்க்காக எல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க, நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஆக்ஸ் இருந்தது நினைக்கிறேன். இந்த வருஷம் வந்து அந்த அனிமலை வந்து வச்சு அவங்க வந்து ப்ரே பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சைனீஸ் நியூ இயர் முடிஞ்சு அடுத்த மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா நியர்பை பீடியாட்ரிஷியன் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து ஆங்மோக்கியோ அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வெள்ளையப்பன் இருப்பார். அவர் ரொம்ப சூப்பராக பார்ப்பார் பீடியாட்ரிஷியனுக்கு. உங்கள் கிட்ஸுக்கு வந்து உடம்பு சரியில்லைனா கண்டிப்பாக நீங்கள் அங்கே கூட்டு போகலாம். ஆனால் நாங்கள் அங்கே தான் போனோம். ஆனால் வந்து அவங்க வந்து சைனீஸ் நியூ இயர்க்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹாலிடே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க அன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற எஸ்பிசிசி கிளினிக்கு. ஸோ இது வந்து நாங்கள் கூகுளில் தான் சர்ச் பண்ணி போனோம். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போனதுனால எங்களுக்கு வந்து 3rd பிளேஸ்லேயே வந்துருச்சு. அதாவது 3ஆம் நம்பர் டோக்கனே வந்து நாங்கள் எடுத்துட்டோம். நிறைய கிட்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாமே வந்து அந்த 2 to 3 அந்த ஏஜில் தான். ஸோ நல்ல ஒரு பெரிய க்யூ தான். இது பார்த்து முடிக்கிறதுக்கே எங்களுக்கு 2 hours கிட்ட ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து செக்கப்புக்கு வந்து போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ டாக்டர்கிட்ட சொன்னோம், 3 நாளும் வந்து நல்ல ஃபீவர், அதுவும் நைட் டைம் மட்டும் ஃபீவர் இருந்தது சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு யூரின் பேக்கெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. ஏதாவது யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கட்டியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் அது செக் பண்ணிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம். Say hi. ஸோ நாங்கள் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு வைரல் ஃபீவர் தான். அது வந்து ஒரு 3 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சரியாயிடும்னு சொன்னாங்க. ஸோ வந்து நாங்கள் பேராசிட்டமாலும் ப்ரூஃபினும் கொடுத்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் பஸ் எடுத்து எங்களுக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். 15 to 20 மினிட்ஸில் நாங்கள் வீட்டுக்கு போயிடலாம். பஸ்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாகவே இருந்தது.
ஸோ இந்த பட்டன் எதுக்குன்னா, இப்போ வந்து நம்மளோட ஸ்டாப்பிங் வருதுன்னா, அதுக்கு முதல்லே வந்து நீங்க வந்து இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிடணும். இது ப்ரெஸ் பண்ணா அங்க உள்ள முன்னாடி இருக்கிற டிரைவருக்கு வந்து நம்ம வந்து ஸ்டாப்பிங் அப்படின்னு வந்து சொல்லி பஸ்ஸை நிறுத்துவாங்க. அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணலாட்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க நிறுத்த மாட்டாங்க. யாராவது பேசஞ்சர் வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணா மட்டும் தான் அந்த பஸ்ஸு நிக்கும். இல்ல நீங்க பட்டன் ப்ரெஸ் பண்ணலாட்டி அந்த பஸ் வந்து நிக்காமயே போயிடும். ஸோ அந்த மாரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து இந்த பஸ்ஸஸ்லலாம் இருக்கும். இது வந்து எல்லா சீட்லயுமே அந்த பட்டன் வந்து இருக்கும். ஸோ நாங்க ஃபைனலா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மறுநாள். ஸோ மறுநாள் நைட்டு வந்து டின்னர் தான் பார்க்க போறோம். ஸோ டின்னருக்கு பார்த்தீங்க, நான் வந்து பணியாரம் செய்ய போறேன். 2 பணியாரம் செய்ய போறேன். இனிப்பு பணியாரம், கார பணியாரம் 2மே செய்ய போறேன். கார பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்த பருப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடலை பருப்பு, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சீரகம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதே கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நான் குக் பண்ணுறத பார்த்து நானும் குக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து குக் பண்ணா. கடைசியா பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து துருவின கேரட் சேர்த்து ஒரு தடவை மட்டும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கலாம். கேரட் வந்து ரொம்ப அதிகமா வேக தேவையில்ல. அதை வதக்க தேவையில்ல. லேசா பச்சையா இருந்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் தனியா பணியாரத்துக்குன்னு மாவு அரைக்கல. நம்ம இட்லிக்கு அரைச்ச மாவுல தான் வந்து நான் இதை செய்ய போறேன். ஸோ அதே மாவுலேயே இந்த மாரி வறுத்து சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். தேவையான உப்பும் கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, இந்த கார பணியாரத்துக்கு நாம கெட்டி சட்னி இல்லைன்னா வந்து வெங்காய சட்னி 2மே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இனிப்பு பணியாரத்துக்கு நான் ஏற்கனவே வெல்ல பாகு வந்து காய்ச்சி வச்சுட்டேன். இது எங்களோட ஸ்டைல் வந்து இனிப்பு பணியாரம். இதில வந்து நான் மிக்ஸி ஜார்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். இந்த எள்ளு வந்து நீங்க வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வறுக்காம அப்படியே சேர்த்துக்கிட்டேன். கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதில வந்து ட்ரை ஜிஞ்சர் இருக்கு பார்த்தீங்கன்னா, சுக்கு அதுவும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2, 3 மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பவுடரா வந்து ஒரு கோர்ஸா பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. இத வந்து அந்த வெல்லம் சிரப்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போதும் தட்டில வந்து கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து எங்களோட ஸ்டைல். எங்க வீட்ல வந்து இந்த மாரி தான் இனிப்பு பணியாரம் செய்வாங்க. இது வந்து இன்னொரு டைப்ஸும் இருக்கு. அது வந்து காரைக்குடி ஸ்டைல்ல அந்த வெல்லத்தையும் சேர்த்து மாவோடவே அரைச்சு, வெல்லப்பாக வந்து மாவோட மிக்ஸ் பண்ணி செய்றது. இது வந்து நாங்க செய்றது இந்த ஸ்டைலு. இது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது நல்லா அந்த சுக்கு, அந்த ஏலக்காய் வந்து நான் வெல்லத்திலேயே சேர்த்துருக்கேன். ஸோ வெல்லம் சிரப் செய்யும்போதே 2 ஏலக்காவ தட்டி சேர்த்துருக்கேன். ஸோ அதோட ஃப்ளேவரும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நானும் என் பொண்ணும் ஃபைட் பண்ணேன். நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டுருந்தா. அது வந்து ஹீட்டா இருக்கிறதுனால நான் வந்து வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலா 2 பேருமே சண்டை போட்டு பணியாரத்த செஞ்சு முடிச்சுட்டோம். இது வந்து நீங்க மாவு அரைச்சு செஞ்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ப்ரவுன் கலர்ல வரும். அதாவது நல்ல சிவப்பா வரும் உங்களுக்கு பணியாரம். இது வந்து இட்லி மாவுனால நமக்கு ஒயிட்ல தான் வந்திருக்கு. ஆனா நான் இன்னொரு வீடியோல நான் எப்படி வந்து பணியாரத்துக்கு தனியா மாவு அரைச்சு செய்றதுன்னு அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்றேன். ஸோ பணியாரம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய டின்னர். இதுக்கு வந்து நான் நேத்து வச்சிருந்த வெங்காய சட்னி இருக்கு. ஸோ அதையும் நம்ம தொட்டுக்கலாம். ஆனா மோஸ்ட்லி எல்லாருக்குமே இனிப்பு பணியாரம் தான் பிடிக்கும். ஸோ அதனால அந்த வெல்லப்பாகு தான் வந்து காலியாகும். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய டின்னர் போச்சு. ஸோ இதில் வந்து பவுடர் வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம்.
அந்த பணியாரத்தோட அந்த வெள்ள பாகு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க டிஃப்ரெண்ட்டா செய்யணும்னா இந்த மாரி ட்ரை பண்ணுங்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த டே வந்து இப்படி தான் எங்களுக்கு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்.